சம்பா அரிசி வச்சு நல்லா புசு புசுன்னு இட்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கூடவே நல்லா டேங்கி அண்ட் ஸ்பைசியா டொமேட்டோ பீனட் சட்னி. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் ஒரு சூப்பரான டிஃபன் ஆப்ஷன். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு போல்ல 1 கப் மாப்பிள சம்பா அரிசி, 1 கப் குதிரவாளி அரிசி, 1/2 கப் கருப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திருக்கேன். தண்ணி ஊத்தி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 6 to 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 8 மணி நேரம் கழிச்சு அரிசி பருப்புலாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு கிரைண்டர் இல்லாட்டி மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா மாவா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு மூடி போட்டு 6 மணி நேரம் விட்டுட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். இந்த மாவை பொறுமையா கலந்துட்டு ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துட்டா மாவு ரெடி. மாவு கொஞ்சம் கொஞ்சமா இட்லி தட்டுல ஊத்தி எடுத்துக்கலாம். இந்த இட்லி நம்ம வேக வைக்கும் போது நல்லா உப்பி வரும். அதனால வழக்கமா ஊத்துறதை விட கொஞ்சம் கம்மியாவே மாவு ஊத்திக்கோங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி தட்டை வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 12 to 15 நிமிஷம் வேக விடுங்க. இது வேகிற நேரத்துல நம்ம இது கூட சர்வ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் நிலக்கடலை, 3 காஞ்ச மிளகாய், 5 பல்லு பூண்டு தோலோட சேர்த்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கி விடுங்க. பருப்பு லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சதும் ரஃபா சாப் பண்ண 3 தக்காளி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர ஆரம்பிச்சதும் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்பவும் சட்னி தாளிக்கிற மாதிரி தாளிச்சு கொட்டி கலந்துட்டா யம்மி யம்மி சட்னி ரெடி. 15 நிமிஷம் கழிச்சு இட்லி நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும், துணியில ஒட்டாம அவ்வளோ சூப்பரா வெந்து ரெடி ஆயிருச்சு. இதே மெஷர்மெண்ட்ஸ் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இட்லி வரும். குதிரவாளி அரிசிக்கு பதிலா வேற எந்த ஒரு சிறுதானிய அரிசி கூட யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். சட்னி செய்ய டைம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நம்ம வீட்லயே செஞ்ச கருப்பு உளுந்து இட்லி பொடி கூட ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடியோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேல கார்ட்ஸ்ல டேக் பண்றேன். கண்டிப்பா தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபிஸ் நிறைய தெரிஞ்சுக்க ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.